கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது? ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டா இருந்துச்சு இந்தியாவில சமீப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்க இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யார் பெங்களூர் ஹைதராபாத்லாம் சென்னைக்கு வந்து பிளைட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயா சென்னை இருந்துச்சு. ஆனா இப்போ நாம ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் பிளைட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதைத்தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க ஏப்ரல் மாசத்துல இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதுல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த காணொலி கூட நான் ஷேர் பண்றேன் கொஞ்ச நேரத்துல. அந்த காணொலியில அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கிறார், யாரு பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்க வந்து ரொம்ப ஏக்கத்தோட கேட்கிறாரு, சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும்? ஹைதராபாத் நான் வந்து இருக்கும்போது எவ்வளவு பெருசா பண்ணனேன், என்ன பார்த்து பெங்களூர் பண்ணுச்சேன், பெங்களூர் இன்னைக்கு அவ்வளவு பெருசா வந்துருச்சு, ஆனா சென்னை ஏன் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை டிராப் செய்யறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்க போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பாத்தீங்க, பேசுனீங்க, சரி அதுல முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்க உங்களால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாம அன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்க அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்க அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வாங்கியிருக்கோம். பல இடத்துல அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்றோம். அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கதான் பண்ணணும்ன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அந்த தங்கமண்ணன் நீ காலில் சொன்ன மாதிரி நீங்க சென்னை சென்னைனா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா கடல் தான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவில்லி, நம்ம வேடந்தாங்கல் மேல பறவை சொன்னா, அதுக்கப்புறம் நடுவிலே அனல் மின் நிலையம் வந்துடுச்சு. நமக்கு இதுக்கு கல்பாக்கம் வந்துருச்சு. கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்க தயவு செய்து வேற எத்தையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்க. கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூல போட்டு சென்னை சுற்றி நீங்க ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாம நீங்க எடுத்துட முடியுமா? வேற இடம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீர்நிலைகள் இல்லாம எடுக்க முடியுமா? இவர் புதுசா எடுக்க போறேன்னு சொல்ற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாம இருந்து விடுமா? இவ்வளவும் நாங்க பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்க உங்க அதிகாரிகளை கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாவே என்னால் நம்பவே முடியல.